ஹலோ, ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, ஒரு போஸ்ட்கிரஸ் டேபிளை வச்சு நம்மளால ஒரு ஜாப் கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாப் கியூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ரொடியூசர் இருக்கு, அதை தான் இந்த ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து ஒரு ஜாப் தூக்கி போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து இந்த மெயில் அனுப்பணும், இவருக்கு இந்த மெயில் அனுப்பணும், இவருக்கு இந்த மெயில் அனுப்பணும் அப்படிங்கிற ஒர்க் எல்லாமே தூக்கி அந்த ஜாப் கியூவில் போட்டுறாரு. அண்ட் தென் ஒர்க்கர்ஸ், எப்பப்பெல்லாம் ஒர்க்கர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போல்லாம் அவங்க வந்து அந்த ஜாப் எடுத்து செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த மேட்டர். ஸோ யூஸ்வலாக ஜாப் கியூனா ஏன்டா போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணணும், RabbitMQ அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமே, அவங்களாம் அதுக்குன்னே செஞ்சு வச்ச டூல் தானே அப்படின்ட்டு. பட் யூ கேன் டைரக்ட்லி யூஸ் தட் டூல். பட் உங்களோட யூஸ் கேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஜஸ்ட் எனக்கு கியூ மட்டும் இருந்தால் போதும், நான் அந்த அந்த ஜாப் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு நோ இஷ்யூஸ். அந்த மாதிரி ஒரு சினாரியோஸில் நீங்கள் இந்த ஜாப் கியூ எடுத்து இந்த போஸ்ட்கிரஸில் வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ போஸ்ட்கிரஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகைன் வி வில் கோ ஃபார் ஏ டேபிள். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ இந்த டேபிள் நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ரெண்டு இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு டிபியில் ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த டேபிளோடைய நேம் வந்து என்னதுனாக்கா ஜாப் கியூ ஜாப்னு வச்சுக்கிறேன், ஜாப்ஸ். ஓகே, ஸோ ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் ஆயிடுச்சு, இந்த இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த ஜாப்ஸுங்கிற டேபிளுக்குள்ளே போய் நம்ம சில டீட்டெயில்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு டாஸ்க்காக இன்சர்ட் பண்ணி நம்ம அதிலேருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுதான் இது. ஸோ இந்த பிளாக் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ ஒரு டாஸ்க் இன்சைடு செலக்ட் ஆல் ஃப்ரம் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்தனாக்கா எனக்கு அந்த ஜாப்ஸ் இருக்குது. வெல் அண்ட் குட், ஃபைன். ஸோ அதே இது நீங்கள் எங்கேயும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே ரிசல்ட் தான் வரும், ஏன்னா ரெண்டுமே ஒரே இன்ஸ்டன்ஸ் தான். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் அப்ரோச் என்ன பண்ணுவோம்? ஓகே, ஸோ டிபியில் இந்த இது இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு இது எடுக்கிறேன், நான் அதை எடுத்து போட்டு ஒரு ஒர்க்கர் வராரு, அந்த ஜாப் இருக்கான்னு பார்க்குறாரு, இருந்தால் எடுக்கிறாரு, அதுக்கப்புறமா அதை எக்ஸிட் பண்ணிட்டு அப்புறம் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஸ்டெப் நம்மளுடைய ப்ராசஸில் இது வந்து மொதல் ப்ராசஸ் ஒரு ட்ரை அவுட், ஒரு டிரான்சாக்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டிரான்சாக்ஷன் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஜாப்ஸ் எடுக்கிறேன். ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம் ஜாப்ஸ் வேர் ஸ்டேட்டஸ் இஸ் கால்டு பெண்டிங். பெண்டிங்கில் இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே கொண்டு வா, எனக்கு ஒன்றே கொண்டு வந்தால் போதும், அதான் அந்த லிமிட் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு ஜாப் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், பேரலாக இன்னொரு டிரான்சாக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் போடுறேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அதே ஒர்க்கு அதே ஜாப் எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒர்க்கர் 1 அண்ட் ஒர்க்கர் 2ல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஜாப்மே ஒரே ஜாப். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாப் 2 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது இந்த ஒர்க்கர் 1 வந்து ஒரு ஜாப் எடுத்துக்கிறாரு, ஜாப் ஐடி 1 வச்சு ஜாப் ஐடி 1 எடுத்துக்கிறாரு. பட் ஒர்க்கர் 2க்கு இந்த ஜாப் ஆல்ரெடி அவர் எடுத்திருக்காருன்ட்டு இவருக்கு தெரியல. ஓகே, ஸோ அதனால அந்த ஜாப் வந்து இவராலையும் எடுக்கப்படுது. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருமே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க, கமிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் கமிட் ஆயிரும், அண்ட் தென் இங்கேயும் கமிட் ஆயிரும். ஸோ ரெண்டு பேருடைய ஸ்டேட்டஸுமே உங்களுக்கு சக்ஸஸாக வந்துடும். நான் இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் டு கம்ப்ளீட் ரெண்டு பேருக்கும் மாற்றினாலும் ரெண்டு பேருக்குமே எனக்கு மாறிடும். ஓகே, எந்த விதமான எரருமே எனக்கு த்ரோ பண்ணாது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஜாப் உங்களுக்கு 2 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஒர்க்கர் 1ம் ஒரு ஜாப் எடுக்கிறாரு, ஒர்க்கர் 2ம் ஒரு ஜாப் எடுக்கிறாரு. பார்த்தா ரெண்டு பேருக்குமே ஒரே ஜாப் தான் கிடைக்குது. இவரும் கம்ப்ளீட் அப்டேட் பண்ணிட்டு இவராலையும் அப்டேட் கம்ப்ளீட் பண்ண முடியுது. கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் மாற்ற முடியுது. ரெண்டு பேருக்குமே சக்ஸஸாக தான் முடியும். அண்ட் தென் ரெண்டு பேருக்குமே அந்த ஜாப் வந்து 2 வாட்டி எக்ஸிட் ஆயிருச்சு. பட் உங்களுடைய நோக்கம் என்னதுனாக்கா, அந்த ஜாப் ஒரு வாட்டி தான் எக்ஸிட் ஆகணுங்கிறது. ஸோ ஓகே, அப்படின்னா இப்போ ஒருத்தர் அந்த ஜாப் எடுத்தாலும் இன்னொருத்தரால் அந்த ஜாப் எடுக்க முடியக்கூடாது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி லாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணும். ஸோ இது நம்மளுடைய ரெண்டாவது ப்ராசஸ். ஸோ ரெண்டாவது ட்ரை அவுட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டிரான்சாக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்சாக்ஷன் போயிட்டு
இங்கே நான் வந்து இப்படி கொடுத்துறேன். ஸோ ஸ்டேட்டஸ் பெண்டிங்காக இருக்கிறது இது நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன் அப்படின்ட்டு நான் ரோ லெவல் லாக்கிங் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த இது இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து ஒர்க்கர் 2 பண்ண போகிறாரு. ஸோ அவரும் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இங்கே வெயிட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இன்னும் அந்த லைன் முடிஞ்சு உங்களுக்கு வரலை. இங்கே உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குதுங்களா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கர் 1 வந்து இந்த டேபிளில் ஏதோ ஒரு லாக்கிங் நடந்திருக்கு. ஸோ அதனால நான் வந்து வெயிட் பண்ணுறேன், அது முடிஞ்ச பிறகு நான் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கார். ஓகே, ஸோ இப்போ ஒர்க்கர் 2 என்ன பண்ணுறாருனாக்கா இதை வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் டு ஐடி வந்து 1 அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே கமிட் பண்ணுறேன். ஓகே, கமிட் பண்ணிவிட்டு நான் இப்போ நான் என்ட்ரு தட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல உங்களுக்கு அடுத்தது வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், என்ட்ரு தட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு நீங்கள் வேறு எந்த ரோஸுமே இல்லை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒர்க்கர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 2 ஒர்க்கர் இருக்கிறதுனால ஃபைன். இப்போ வந்து 10 ஒர்க்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒர்க்கர் லாக் பண்ணி எடுத்துருச்சுன்னா மற்ற 9 ஒர்க்கருமே வெயிட் பண்ணுது. ஸோ உங்களால் ஒரு 10 ஒர்க்கர் இருந்தாலும் அட் டைம் உங்களால் ஒரு ஒர்க்கர் தான் வேலை செய்யுது. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒர்க்கர் இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? உங்களால் பேரலாக இங்கே நடத்தவே முடியல. சரி, கரெக்டு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று வருது. ஸோ அந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் இதை வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாற்றிடுறேன். பெண்டிங். ஓகே, இவர் வந்து இப்போ இங்கே இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அந்த கான்செப்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கிப் லாக்டு. அதாவது நான் இப்போ வந்து ஒரு ரோ லாக் பண்ணுறேன், நான் திருப்பி நான் கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சப்போஸ் அந்த ரோ லாக் ஆயிருந்துச்சுன்னா அந்த ரோவை விட்டுட்டு வேறு ரோ கொண்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் போஸ்ட்கிரஸ்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஒரு சூப்பரான ஒரு அப்ரோச். ஸோ நான் லாக் பண்ணாலும் அந்த லாக் பண்ணதை தவிர்த்துட்டு நீ யாரோ எடுத்திருக்காங்க போல் அந்த செஷன், அந்த ரோ அந்த டாஸ்க் யாரோ எடுத்திருக்காங்க போல இருக்கு, நான் வந்து வேறு ஏதாச்சும் ஃப்ரீயாக யாருமே எடுக்காத ஜாப் இருந்துச்சுன்னு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இது கொண்டு வருது. ஓகே, ஸோ அகெயின் இதை நம்ம வந்து எப்படி ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 2 ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாப் 1 ஜாப் 2 இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஜாப் 1 எடுக்கிறார், அதை லாக் பண்ணிக்கிறார். ஒர்க்கர் 2 வந்து திருப்பி ஸ்கிப் லாக் போட்டு ஜாப் எடுக்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஜாப் அலோகேட் ஆயிடுது. ஸோ அப்படி அலோகேட் ஆக சொல்ல 2 பேருமே பேரலாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து ஜாப் 1க்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவார், இவர் வந்து ஜாப் 2க்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவார். சப்போஸ் இது வந்து ஜாப் 1 ஒர்க்கர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அகைன் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஒர்க்கர் 2 அதுக்கப்புறமா திருப்பி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவர் எடுத்து அந்த வேலையை செய்ய போகிறார். ஓகே, ஸோ இது மூலயமா உங்களால் அந்த வெயிட்டிங் டைம் எல்லாமே உங்களுக்கு இங்கே கம்மி பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து அதையே நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னொரு ஜாபை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா யூசர் டு சென்ட் இமெயில் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம் ஜாப்ஸ்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு 2 ஜாப் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து பிகின் கொடுத்துட்றேன் அண்ட் தென் இது. ஸோ ஒரு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கிறோம், அப்புறமா லாக் பண்ணிக்கோ. அதே மாதிரி இங்கே போகிறேன், இங்கே போயிட்டு திருப்பி நான் இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஜாப் 2 கிடச்சிருக்குது, ஏன்னா ஜாப் 1 வந்து ஆல்ரெடி ஒருத்தனால லாக் ஆகிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ஜாப் 1 இருக்குது, இங்கே ஜாப் 2 இருக்குது. ஸோ இது இப்படி தான் 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அகெயின் இந்த ஸ்கிப் லாக்குங்கிறது நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனில் பண்ணுற அந்த லாக் அந்த இது மட்டும் அந்த லாக் மட்டும் மற்ற டிரான்சாக்ஷனில் வராது. அதே டிரான்சாக்ஷனில் உங்களால் திருப்பி அதே டேட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்கிப் லாக்குங்கிறது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இன்னொரு டிரான்சாக்ஷனுக்கு தான் உங்களுக்கு அதை ஸ்கிப் பண்ணணும், ஒரே டிரான்சாக்ஷனுக்குள்ளே அது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாது. ஓகே, ஸோ அதையுமே நீங்கள் ஞாபகத்துக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நம்ம இன்னொரு சினரியோ நம்ம கடைசியில் பார்ப்போம். பட் இதுதான் இப்போ இந்த ஃப்ளோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். பெண்டிங்கில் இருக்கிறத நான் கம்ப்ளீட்டட்னு மாற்றுறேன், வேறு ஐடி ஈக்குவல் டு 1 அண்ட் தென் கமிட் கொடுத்துட்றேன். சிறப்பு. எங்கேயும் போயிட்டு ஓகே, இது இங்கே இல்லை, சரி நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்டேட் ஜாப் செட்
status is equal to completed where id is equal to 2. அப்புறமா இவரும் commit. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒர்க்கரும் இன்னொரு ஒர்க்கரும் டிபெண்ட் ஆகியே இல்லை, அவன் வேலையை பார்த்துக்கிறான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ ரெண்டு ஜாப்பும் சைமல்டேனி பேரலாக வேறு வேறு ஒர்க்கர் மூலியமாக எக்ஸிட் ஆகி நம்மளுக்கு முடிஞ்சிடுது. ஸோ இதுதான் இந்த ஸ்கிப் லெவல் லாக். ஸோ இந்த ஸ்கிப் லெவல் லாக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆக்சுவல் கியூ இம்ப்ளிமெண்டேஷனை உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அகெயின் இதில் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னாக்கா ஒரு பேசிக் கியூ. இதில் நீங்கள் ப்ராட்காஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னா நீங்கள் திருப்பி நிறைய எழுதணும், அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு நீங்கள் வந்து RabbitMQக்கு போயிடலாம். ஓகே, ஸோ அதனால் ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் Postgres யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ப்ராஜெக்ட்டில் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த இதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னீங்கன்னா இதை தவிர்க்கிறது பெட்டர். ஒரு தேவையில்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு புது பிரச்சனையில் போய் விழுறதுக்கு நீங்கள் RabbitMQ எடுத்து போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ அது ஒன்று. அண்ட் தென் இந்த ஸ்கிப் லெவல் லாக் யூஸ் பண்ணும்போது அகைன் சம் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. அதான் முன்னாடி சொன்னதே தான். இப்போ ஒரு டிரான்சாக்ஷனில் இருக்கிறது இன்னொரு டிரான்சாக்ஷனில் இருக்காது. இன்னொரு டிரான்சாக்ஷனில் அதை வந்து அவாய்ட் பண்ணிடும். பட் அதே டிரான்சாக்ஷனுக்குள்ளே உங்களால் திருப்பி எடுத்து கொண்டு வர முடியும் அந்த டேட்டாவை. ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஸோ அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் தென் இதில் வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்சி நீங்கள் இதில் எதிர்பார்க்கவே கூடாது. இந்த டேபிள், இந்த ஸ்கிப் லாக் வந்து நீங்கள் ஒரு டேபிள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னாக்கா அந்த டேபிளில் நீங்கள் டேட்டா கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கக்கூடாது. எப்போதுமே உங்களுக்கு ஒரே அவுட்புட்டுங்கிறது வராது. ஓகே, ஸோ ஏன் வராது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைனான்ஸ் டேட்டா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கீழே ஒரு 10 டிரான்சாக்ஷன் இருக்குது. என்னது டெபாசிட் இருக்குது, வித்ட்ராயல் இருக்குது, டெபாசிட் இருக்குது, வித்ட்ராயல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனில் என்ன பண்ணுறீங்கனாக்கா வித்ட்ராயல் இருக்கிறது மட்டும், வித்ட்ராயலில் இருக்கிற ஒன் ஆஃப் தி வித்ட்ராயலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்து ஸ்கிப் லாக் போட்டு நீங்கள் எடுத்து சம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனாக்கா சரி உங்களுடைய அக்கௌண்ட் சம்மரி எடுக்கலான்ட்டு எடுக்கிறாரு. அப்படி எடுக்க சொல்ல அந்த ஒரு பர்டிகுலர் வித்ட்ராயல் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வராது. ஸோ உங்களுடைய அந்த டோட்டல் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு நீங்கள் அந்த ஸ்கிப் லாக் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேறு எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஜாப் கியூ எனக்கு டேபிள் வந்து இன்கன்சிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் வந்து இந்த ஸ்கிப் லாக் யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஸோ அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் நிறைய கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கேலிங் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய மல்டிபிள் நோட்ஸ்லாம் போட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் விஷயம் இல்லை. அண்ட் தென் டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன். ஸோ இப்போ நீங்கள் ரிப்பீட்டபிள் ரீட், சீரியலைசபிள் ரீட் அந்த மாதிரி இருக்குன்னா அதையுமே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னதுனாக்கா உங்கள் டேபிள் வந்து ரொம்ப க்ரோ ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதை சம் பீரியடிக்கில் நீங்கள் டெலீட் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவல் கியூவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஜாப் வந்து எக்ஸ்டீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து டெலீட் பண்ணுற மாதிரி ஒன்று எழுதி வச்சுக்கணும். ஏதாவது க்ரான் ஜாபோ இல்லாட்டினா ஏதோ ப்ரொசீஜரோ நீங்கள் போட்டு அது பீரியடிக்கலாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 30 டேஸ்க்கு ஒருக்க வந்து டெலீட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். 30 டேஸ் பழைய ஜாபை டெலீட் பண்ணிடு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்கிப் லாக்டு இருக்கிற சில விஷயங்கள். ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐசோலேஷன்ஸ் பற்றி ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக செய்யலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஆல். பை. நம்ம நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் கூட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஆல். பை.